சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். புரட்டாசி மாதம் மேச ராசிக்கு பலன்களை பார்ப்போம். இந்த மாதத்தில் பாருங்கள், ராசி அதிபதி செவ்வாய் போய் தைரியம் வீரிய ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல மிதுனத்தில் வந்துட்டார். செவ்வாயையும் ராகுப்பிடியில் இருந்து விலகி விட்டார். ஏன்னா குருவும் செவ்வாயும் இருந்தாருங்க ரிஷபத்தில். இந்த செவ்வாயை ராகு வேறு பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ செவ்வாய் விலகி வந்துட்டார். அப்போ நமக்கு தனிப்பட்ட முறையில் செவ்வாய் யோகம் செய்ய ஆரம்பிச்சிடுவார். அப்போ பாருங்கள், இந்த புரட்டாசி மாதத்தில் ராகு கேதுக்குள்ளே தான் இருக்கிறார். இதில் ராகு கேதுக்குள்ளே இருந்துட்டு ரிஷபத்தில் செவ்வாய் இருந்து ராகுவோட பார்வையை பார்த்துட்டார். அதனால் ரொம்ப சிரமம் செவ்வாய்க்கு. அந்த செவ்வாயோட மன சகோதர வகைகள்லாம் நமக்கு சிரமங்களை கொடுத்தாரு. இப்போ ராகு பார்வையிலேருந்து விலகி மிதுன ராசிக்கு வந்துட்டார். இப்போ நமக்கு 12 ராசிக்கும் செவ்வாய் நற்பலன்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாருங்க. அடுத்தபடியாக பாருங்கள், இப்போ மேச ராசிக்கு 3ல் செவ்வாய் இருந்தால் பொதுவாக பாருங்கள், ராசி அதிபதி 3ல் செவ்வாய் வந்திருக்கும் போது தைரியம் வீரியம் யோகம் போகம் இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். எனக்கு நம்மளுடைய ராசி அதிபதியே செவ்வாய் பாருங்கள், அவர் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால் 2ல் வேறு தனித்து குரு இருக்கிறாரு. அப்போ 2ல் இருக்கிற குருவும் 3ல் இருக்கிற செவ்வாயும் மேச ராசிக்கு நற்பலன்கள் செய்ய போகிறாரு. இதில் குரு 15-10க்கு மேலே குரு வக்கரமாகிடுவாருங்க. அப்போ குரு வக்கரமாகி இப்போ இது வரைக்கும் ராகு பார்த்ததுனால குருவால் எதுவும் செய்ய முடியல. ஏன்னா ராகு ஏற்கனவே வக்கர கிரகம். அதனுடைய பார்வையால் குரு பலன் இழந்துட்டார். இப்போ பாருங்கள், இவரும் வக்கரமாகிறார் 15-10. 15-10லேருந்து 11-2-2025 வரைக்கும் வக்கரகதியில் இருக்கிறார். அப்புறம் ஏற்கனவே வக்கரமான ராகுவும் இந்த குருவும் 2 வக்கரங்கள் சேரும்போது நமக்கு நற்பலன்களை செய்து கொடுப்பார். அப்போ இந்த ஒரு வருஷமாக செய்யக்கூடிய யோகத்தை குரு இந்த 4 மாதத்தில் நமக்கு கொடுத்துருவாருங்க. இந்த ஒரு வருஷ பலனையும் சேர்த்து இந்த 4 மாதத்தில் மேசராசிக்கு தொட்ட காரியங்கள் அவ்வளவும் பாருங்கள் நன்மைகளை வரும். தொட்டதெல்லாம் பொண்ணு தான். அந்த மாதிரி 15-10லேருந்து மேச ராசிக்கு ஒரு அபரிதமான யோகத்தை சந்திக்க போகிறீங்க. அடுத்தபடியாக பாருங்கள், 6ஆம் இடமான நோய் எதிரி ஸ்தானத்தில் வாக்கு குடும்பம் களத்திரம் என்ற சுக்கிரன் நீச்சமாக இருந்தார். இவ்வளோ நாளும் தெய்வஸ்தானமான சூரியன் போய் 6ல் மறைஞ்சு கேதுவோட சேர்றது. மேலும் சூரியன் சுக்கிரன் கேது 3 கிரகங்களும் செவ்வாயோட பார்வை வாங்குதுங்க, பார்வை செலுத்துகிறார். அதாவது மேச ராசியிலிருந்து ராசி அதிபதி செவ்வாய் பார்வை சிரமப்படுத்தும். ஆனால் நம்ம ராசி அதிபதி செவ்வாயாச்சே, அவர் போய் 3ல் தைரிய ஸ்தானத்துலேருந்து வீரிய ஸ்தானத்துலேருந்து நமக்கு 4ஆம் பார்வையாக சூரியனை பார்க்குறார், சுக்கிரனை பார்க்குறார், கேதை பார்க்குறார். அந்த 3 கிரகமும் இது ஒரு கிரகம், 4 கிரகங்களும் நன்மைகள் செய்ய போகிறாங்க மேச ராசிக்கு. அடுத்தது பாருங்கள், தம் பேச்சால் குடும்பத்தால் பணவரவு செலவு கணவன் மனைவி வகையில் பொது காரியங்களில் நோய் எதிரி கூடுதலான சங்கடம் ஏற்பட்டிருக்கும் இவ்வளோ நாளும். காரணம் என்னன்னா, வாக்குஸ்தானத்தில் குரு ராகு வாக்குஸ்தானத்தை பார்க்குறார். இது வரைக்கும் குரு பயிற்சி இப்போ நானே சொல்லியிருக்கேங்க மேச ராசிக்கு யோகம்னு. இப்போ பாருங்கள், அந்த ராகு பார்வையால் அது குறைச்சிருச்சு. இப்போ பாருங்கள், 15-10க்கு மேலே எல்லாமே நமக்கு நன்மைகள் நடக்க போகுது. இருந்தாலும்
நமக்கு 22/4/24 முதல்ல 12 ராசிக்கும் 19/9/2024 வரைக்கும் இந்த ராகு கேது பிடியில் சிக்கிருச்சுங்க. பொதுவாக மீனத்தில் ராகு இருக்கிறார், கன்னியில் கேது இருக்கிறார். ராகு கேதுலேயே பாருங்கள், எல்லா கிரகம் சனி மட்டும்தான் கும்பத்தில் இருக்கிறார். இப்போ 19/9 நமக்கு ஒவ்வொரு கிரகமாக மாறுதுங்க. 19லேருந்து எல்லா ராசிக்கும் சங்கடம் ஏற்பட்டிருக்கும். மேச ராசிக்கு கூடுதலாக சங்கடம் ஏற்படுத்துச்சுங்க. ஏன்னா ராசி அதிபதியான செவ்வாயும் ராகு கேதுக்குள்ளே மாட்டிக்கிச்சு, ராகுவோட பார்வையில் இருந்துச்சு. ஆகையினால இப்போ செவ்வாய் போய் கரெக்டாக மூணாம் இடத்துக்கு போயிட்டார். ஆகையினால மேசராசிக்கு தடங்கள் தான் எந்த காரியமாக இருந்தாலும். இந்த மாதத்தில் நமக்கு மேசராசிக்கு அபரீதமான பலன்கள் நடக்க போகுது. இது 19/9/2024 நமக்கு வந்துருச்சுங்க. புதன் நமக்கு நன்மைகளை செய்ய போகிறாரு. அடுத்தபடியாக 15/10/2024 குரு வக்கரமாகிறாரு. வக்கரமாகி 4 மாத காலத்தில் மேசராசிக்கு எல்லா காரியமும் தடங்கள் பட்ட அனைத்தும் வெற்றியை கொடுக்க போகிறார் இந்த 4 மாதத்தில். அடுத்தபடியாக இந்த மாத தினசரி பலன்களை பார்ப்போம். 17/9 டென்ஷன், 18/9 வெற்றி வரவு மகிழ்ச்சி, 19/9 20/9 அதிக செலவுகள் விரயம், 21/22 அலர்ஜி உபாதை, 23/9 மண் மனை கட்டிடம் சகோதர வகையில் தாய் வகையில் சங்கடம் ஏற்படுத்தும், 24/9 அதிக டென்ஷன் கோபம் வரும். அன்றைக்கெல்லாம் வெயிட்டு கொடுக்காதீங்க, ரொம்ப பொறுமையாக அந்த நாளை தள்ளுங்க. 25/26 தடங்கள் தாமதம், 27/9 வீடு வாகனம் வாங்க முயற்சி, இல்லை வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறது, 28/9 புத்தியை கெடுக்குது, புத்திர வகையில் சங்கடப்படுது. இந்த மாதிரி 28/9 நமக்கு மன உளைச்சலும் கூடுதலாக இருக்குது. அடுத்தது 30/9 28/29 இந்த சங்கடம் தாங்க, புத்திர வகையில் நம்ம புத்தியும் கெடுக்கும். 30/9 தந்தை வகையில் அலர்ஜி உபாதை. 1/10/2024 அதிக டென்ஷன், 2/10 மகிழ்ச்சி வரவு திட்டம் தீட்டுறோம், 3/10 கோபம் அதிகமாக வரும், டென்ஷன் வரும். அன்றைக்கி வெயிட்டு கொடுக்காதீங்க, ரொம்ப உஷாராக இருந்துங்க. 4/10 சகோதர வகையிலையும் வீடு வகையிலையும் வாகன வகையிலும் உபாதை. அடுத்தது பாருங்கள், 5/10 கால் பாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது பாருங்கள், 5/10 6/10 வீண் பிரயாணம் வெட்டி வேலை, 7/10 8/10 சந்திராசிரமம். அடுத்தது 9/10 10/10 2 நாளும் மறுபடியும் பாருங்கள், இந்த வீடு வகையில் நம்மளுக்கு டென்ஷன் கொடுக்கும், சகோதர வகையில் டென்ஷன் கொடுக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படுங்க. கொஞ்சம் அன்றைக்கி சூதகமாக நடந்துக்கங்க. அடுத்தது 11 தடங்கள் தாமதம், எந்த காரியம் போனாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை அலைய விடும். அடுத்தபடியாக பாருங்கள், 12 கூடுதலான டென்ஷனுங்க. அன்றைக்கி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, மௌனம் கடைப்பிடிங்க, எதுக்கும் பதில் சொல்லாதீங்க, எதாக இருந்தாலும் டேக் இட் ஈஸி பண்ணிக்கோங்க. அடுத்தது 13/10 தொழில் உத்தியோக வகையில் யோகம் ஆரம்பம், யோசனை வருது, எப்படி பிளான் பண்ணலாங்கிறத யோசனைகள் அன்று உதயமாகும். 14/10 பிரயாண வகையில் திட்டம் தீட்டுறீங்க, அன்றைக்கி கொஞ்சம் கூடுதலான செலவுகளும் இருக்கும்.
15, 16, 17 தேவையில்லாத செலவுகளை இழுத்து விட்டுக்கிட்டீங்க. அடுத்தபடியாக விரயங்கள், டென்ஷன் இது மாதிரியும் இருக்கும். ஏன்னா செலவும் ஜாஸ்தி, சங்கடமும் உண்டுங்க. இந்த 15, 16, 17 சூதகமாக நடந்துங்க. நன்றி, வணக்கம்.